ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கம். அன்பான உணவுக்கு இந்த அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க ஒரு வார்த்தைங்கிறது, ஒரு சொல்லுங்கிறது எல்லாத்துக்குமே ஒருமையான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எல்லாத்துக்குமே ஒருமையா இருக்கும்போது, அந்த விஷயங்கள் எப்படிலாம் மாறுபடும்ன்ற ஒரு விளக்கம் சொல்லிட்டு நல்லா இருக்கும். கட்டாயம். ஏன்னா இங்க ஒருமைன்ற ஒரு குணத்தை நான் அதிகமா எல்லாருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண பாக்குறேன். ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரே பொருள் ஒழிஞ்சு இருக்குது. கண்டிப்பா. அதுக்கு பேர் தான் ஒருமைன்னு நம்ம அர்த்தம். அதை பலவா நம்ம பார்க்கலாம். அந்த மையத்தை நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். ம். இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் பாருங்க. இப்போ நம்ம ஔவையாரோட ஒரு வரி இருக்கும். இப்ப ஔவையார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எல்லா இடத்துலயும் சொற்பொழி ஸ்பீச் எல்லாம் பேசிட்டு ஒரு இடத்துல போய் ஆழ்ந்து அமருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரே ஒரு குணம் இருக்கும். என்னன்னா யாரு கேட்டாலும் எல்லா அறிவும் நல்லா சொல்ல முடியுது, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுதுன்னு சொல்லி இவங்களும் ஒரு பெருமிதம் நல்லா வந்துருவாங்க. அது வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆடு ஓட்டுற பையன் வந்து அங்க வந்து இந்த நாவல் படத்து மாத்திர இவங்க உட்காருவாங்க. உட்காரும் போது பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல இருப்பான். மேல இருந்து இவங்க பசி எடுக்கும். அப்புறம் சரி பாசம் நான் அந்த பையனை பார்த்தோன்னே அந்த பையனை கொஞ்சம் மரத்தை கொஞ்சம் ஒழுங்கு பாப்பாதான் சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னும் போது அந்த பையன் மேல இருந்து ஒரே வார்த்தை கேட்பான், சுட்ட போல ஒண்ணுமா சுடாத போல ஒண்ணுமா அப்படின்னு கேட்பான். இது வந்து நம்ம படத்துல இருக்குது. அது படத்துல வேற மாதிரி காட்டும். நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அவன் சுட்ட போல ஒண்ணுமா சுடாத போல ஒண்ணுமான் அவன் கேட்கும் போது இவங்க ஒரு மாதிரி ஆயிடும். என்ன இவன் சுட்ட போல சுடாது, பாத்துல என்னது சுட்டது சுடாது இருக்குதுன்ற எண்ணம் வரும் இவங்கிட்ட. ஏன்னா இவங்க வந்து தமிழ் புலமையில ரொம்ப டீப் ஆனவங்க, ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு போனவங்க. அப்ப இவங்களுக்கு தெரியாத ஒரு வேர்டு வித்தியாசமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது அந்த வேர்டு அவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கான பொருள் உங்களுக்கு தெரியும். அந்த தன்மை அவங்களுக்கு அந்த பெருமை தான் இவங்க இருந்தாங்க. இவன் இந்த பையன் அவங்க சிம்பிளா சுட்ட பழம் சுடாத பையன் இது எப்படி புரிஞ்சுக்க தெரியல அவங்களுக்கு. புரிஞ்சுக்க தெரியல. ஏன்னா இவங்க புலமை பெற்றவங்கனால இதை புரிஞ்சிக்க முடியலன்னா இவங்க வந்து ஏதோ ஒருத்தர் நம்ம சரிக்கிட்டோமோ அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அவங்ககிட்ட. அதே போல அவனை உழுக்கணும் போது அந்த பழம் கீழே வந்து ஏன்னா பழுத்த பழம் என்ன ஆகுனா கீழே வந்து அதுல இருக்கிற மண்ணு ஓட்டதான் செய்யும். அவங்க அந்த மண்ணு ஓட்டனை எடுத்து ஊதும் போது அவன் வார்த்தை கேட்கறான், என்ன பாட்டி பழம் வந்து சுடுதா? அப்ப அவன் சொன்ன வேர்டு பொருந்தி போயிடுச்சு. அப்ப இவங்களுக்கு அவன் சொன்ன வார்த்தைக்கான பொருள் வந்துச்சு. இவங்க அங்க இடத்துல மிஸ் மேட்ச் ஆகிறாங்க. இது புரியலையே எனக்கு. அப்பதான் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கருங்காலி கட்டைக்கும் வளையாத இந்த கோடாலி ஒரு பச்சை மரத்துக்கு வளைஞ்சிருச்சே அப்படின்னா இவ்வளவு பெரிய புலமை வாய்ந்தவங்களும் நான் ஜெயிச்சுக்கணும் எல்லாரோட அறிவுக்கு ஒரு நிகரான அறிவு கொண்டு எல்லாருக்குமே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வந்தேன். நான் இந்த ஒரு சிறிய பையன் சொன்ன சொல்ல என்னால புரிஞ்சிக்க முடியலையே, அவன் சொன்ன வார்த்தைக்கான பொருள் தெரியலையே எனக்கு அப்படின்றதுனால அவன் கொஞ்சம் சிரமப்படும். அப்பதான் அது வந்து முருகரா தோன்றி நீங்க இவ்வளவு ஒரு தன்மை கொண்டவங்க, உங்ககிட்ட இந்த தன்மை வரக்கூடாது. ஏன்னா இங்க எதாயினும் ஒரு பொருள் முன்ன போவோம், அது நீங்க தெரியாம இது முடிவுன்னு நினைச்சு இதுதான் அனைத்தும் நினைச்சு நீங்க உங்களுக்கு ஆசுவாசம் வரும்போது ஒரு சின்ன வேர்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியல. பாத்தீங்களா? காரணம் என்னன்னா இங்க முடிவும் அந்த பொருளோட ஒரு முழு தன்மையும் ஒருமை குணத்துக்குள்ள இருக்குது. ஒருமைனா எல்லாமே ஒண்ணுன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணி ஒண்ணு நான் ஜெயிச்சேன், ஒண்ணுக்கு நான் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும்னு உங்க தன்மை வந்து ஒருமையை நீ இழந்துட்டேன். ஒருமையை இழந்ததுனால அந்த இடத்துல ஒரு சிறிய சொல்லுக்கான ஒரு வார்த்தைக்கான பொருள் தெரியல. காரணம் ஆமா உங்க உயர்வா நினைக்கும் போது நீ மட்டும் தனிச்சு போயிட்ட, வீட்டுல ஒதுங்கி போயிடுச்சு. ஆக மாத்திரம் ஒருமை விலகி போயிடுச்சு. ஒருமை விலகின உடனே ஒரு சிறிய வேடுக்கான பொருள் உன்னால அறிஞ்சிக்க முடியல. இதுதான் அது நல்லது. ஆமா அந்த ஒருமை இல்லாதனால அந்த அந்த வார்த்தை நான் இது எதுக்கு ஒருமை கோஷம் நான் வேட சொல்றேன். இப்ப அந்த ஒருமை இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட அந்த வேர்டுக்கான அர்த்தம் அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பெருமிதம் அவங்களுக்கு வந்திருக்காரு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எல்லாமே நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்றது வந்திருக்காரு. ஏன்னா அவனுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்குது, அதுல ஒண்ணும் அவன் தாழ்ந்தவன் கிடையாது, நான் உயர்ந்த அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உன்னை எந்த சொல்லுக்குள்ளே நீ திருப்பி அது விளக்கத்தை கொடுத்துனே இருக்க முடியும். உன்னால ஒரு இடத்துல இல்ல நம்ம தான் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு சொல்லுக்கு உன்னால விளக்கத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருமை நீ மிஸ் பண்ணிட்ட. ஒருமை மிஸ் பண்ணா நீ கேமுக்குள்ள வந்துட்டா ஒரு நாள் ஜெயிச்சா ஒரு நாள் நீ தோப்ப. இது கட்டாயம் நடக்கும். ஆமா இங்கதான் விஷயம். அது ஒருமை போயிடுச்சுன்னா கேமுக்குள்ள இருக்கணும். ஒருமை இருந்தா நீ கேமுக்குள்ள இருக்க தேவை, வெளியே இருக்கலாம். இதனால அந்த 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 பையன் சொன்னதுக்கான ஒரு அந்த வார்த்தைக்கான பொருள் தெரியல. அப்பதான் உங்களுக்கு இந்த வாசகத்தை அவங்க சொல்றாங்க, கருங்காலி கட்டைக்கும் வளையாத இந்த கோடாலி ஒரு பச்சை மரத்துக்கு அழிஞ்சிச்சு அப்படின்னும் போது அவங்களோட அந்த அந்த இதுவா அந்த சர்க்கு குறைஞ்சு போச்சு. குறைஞ்ச உடனே அப்பதான் முருகனே தோன்றி இதை சொல்றான்னா அப்போ நம்ம அந்த இடத்துல மிஸ் பண்ணது ஒருமையை மிஸ் பண்ணிட்டோம். எல்லாரையும் ஒன்னா பாக்குற தன்மையை நம்ம மிஸ் பண்ணதுனால வந்த விளைவுதான். ஏன்னா நீ அவங்களை என்னதான் நீ என்ன பதில் சொல்லியிருந்தாலும் அவங்க தோத்தவங்களை பார்த்து உனக்கு மகிழ்ச்சி வரக்கூடாது, பெருமிதம் வரக்கூடாது. ஓகே அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க சொல்றாங்கன்ற தன்மை இருந்துச்சுன்னா இந்த செயல தோல்வி வெற்றி வந்திருக்காது. ஒரு அவங்களுக்கான சூழல் இல்லை, அவங்களுக்கு தெரியல அதனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது அவள்தான் எண்ணம் இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட அந்த பெருமிதம் வராது. அப்போ உங்ககிட்ட எப்பவுமே அந்த ஒருமை குணம் இருக்கும், அந்த அன்பு இருக்கும். அன்பு இருக்கும்போது உங்ககிட்ட இந்த நான் தான்ற எண்ணம் அதுல வந்து இந்த சிம்பிளான ஒரு விஷயம் உள்ள உதிச்சிருக்காரு. அது உதிச்சதுனால ஆயிடுச்சு உங்ககிட்ட அந்த ஒரு சின்ன பையன் சொன்னதுக்கான ஒரு பொருளை உன்னால சொல்ல முடியல. இதான். ஆனா இதே விஷயம் பாருங்க, இந்த வார்த்தைக்கான ஒரு பொருளை சுட்டாதான்
அந்த பொருள் ஊதி சாப்பிடணும். ஹீட் இருக்குதுன்னா சூடா இருக்குதுன்னா நம்ம ஊதி சாப்பிடணும். ஆனா மண்ணுல விடும் போது அந்த பொருள் நீ ஊதி சாப்பிடுற. ஆக மொத்தத்துல என்னதான் வேறையா இருந்தாலும் செயல் ஒன்னாயிடுச்சு. அப்ப அவன் சொன்ன பொருள் ஒத்து போயிடுச்சு. இதே மாதிரிதான் இப்ப ரீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இது என்னன்னா, எனக்கு ஒரு அம்பரோட நான் வடலூர் போயிட்டு இருக்கேன். போகும்போது செருப்பு ரொம்ப கீஞ்ச மாதிரி இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு செருப்பு ரொம்ப கீஞ்சா மாத்திடலாம் இல்லையா அப்படின்னு. அவர் சொல்லும் போது என்ன சொன்னார், அவரே சொன்னேன், ஐயா இல்லையா இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டிடலான்னு பாக்குறேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே எனக்கு இந்த ஞாபகம் வந்தது நம்மளுக்கு. ஆமா, இவங்க சொன்ன உடனே அந்த சுட்டப்போ ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா இவர் சொல்றதுன்னா நான் அதை இன்னும் கொஞ்சம் ஓட்டலான்னு பாக்குறேன் அப்படின்னாரு. நீ ஓட்டலாம்னா வண்டி தான் ஓட்டணும். சிம்பிள் கான்செப்ட், வண்டி தான் ஓட்டணும். நீ என்ன செருப்பு ஓட்டுறன்ற சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா வேடு ஒண்ணுதான். வண்டி ஆயினும் வண்டி சரியில்லாம பழுதுபட்டா கூட ஐயா நான் கொஞ்சம் நாள் ஓட்டிட்டு அப்புறம் சரி பண்ணிக்கலாம் நான் பாக்குறேன் என் வண்டியை கிடையாது. ஒரே பொருள் தான், வண்டிக்கும் அந்த பொருள் பொருந்தும். இவர் வச்சுட்டு செருப்புக்கும் அது பொருந்தும். இவர் அந்த செருப்பு ஓட்டுறாருன்னா ஓட்டுறாரு, ஏன்னா இவர் அதை போட்டு நடக்கிறாரு, இதை யூஸ் பண்றாரு, இதை பயன்படுத்துறாரு. அது ஒரு பயனுள்ளதா இருக்குது. அப்ப அது பயணத்துல இருக்குது. பயணத்துல தான் ஓடுதுன்னு அர்த்தம். அவர் ஓட்டுறாருன்னு அர்த்தம். அவர் சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. ஓ, அந்த வேடு எப்படி அதுக்கு பொருந்துச்சோ அதே போல இந்த வேடு இதுக்கு பொருந்துது. அப்ப இதே போல எல்லா பொருளுக்குள்ளயுமே ஒரு விஷயம் இருக்கும். ஆக மொத்தம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது பயன்பாடு. பயன்பாடு சொன்னது புரியுதுங்களா? எந்த இருந்தாலும் சரி பயன்பாடு தான் அதோட பொருள். இந்த ஒரு வேடை நீ எது கூட பொருத்தி பார்த்தாலும் பொருந்தி போயிடும். இப்போ ஒரு வண்டிக்கு தான் வண்டி ஓட்டிக்கிறேன், வண்டி ஃபால்ட், அதே வார்த்தை செருப்பு யூஸ் பண்றாரு. அதே வார்த்தை துணிக்கு யூஸ் பண்ணலாம். அதே வார்த்தை நீ வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வார்த்தையை நீ எல்லாத்துக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பேர் ஒருமைன்னு அர்த்தம். இது மாதிரிதான் இங்க எல்லா பொருளுமே எல்லா செயலுக்குள்ளயும் பொருள் என்பது ஒண்ணுதான். அதுக்கு பேர் பயன்பாடு தான். இப்ப அந்த பயன்பாடுன்றத நீங்க கெட்டியமா புடிச்சிட்டேன்னா எல்லா பொருளுக்கான ஒரு சொல்லுக்கான வார்த்தை ஒரே சொல்லு எல்லாத்துக்குமே பொருந்தி போகுதுப்பா இங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கும் போது ஒருமை குணம் இருக்குதுன்றது என்னால உணர முடியும். ஆமா, எல்லாத்துக்கும் ஒருமைன்ற ஒரு குணத்துக்கான ஒரு அர்த்தம்னா எல்லாத்துக்குள்ளயுமே சந்தோஷம் அதுக்கு பேரு. நான் சொன்ன பாத்தீங்களா, எல்லாமே அறிவு, வேற ஒண்ணு இல்ல. இப்ப அதனாச்சு ஒருமையில வந்துச்சு, எல்லாமே அறிவு. இப்போ ஒரு பொருள் யூஸ் ஆகல, அந்த பொருள் நான் மாத்திக்க போறேன் பண்ணா இந்த ஒரு வேர்டு மட்டும் வந்துடும் எல்லாத்துக்கும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு பாருங்க. கொஞ்ச நாள் நான் பயன்படுத்திட்டு அதை நான் சரி பண்ணிக்கலான்னு பாக்குறேன். அதை நீ ஓட்டுறன்னு சொன்னாலும் தான், நீ அதை பயன்படுத்தி நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த ஒரு வேர்டு தான். நீங்க இதே தன்மை தான். நீங்க ருசிக்கு ஒரு வாசனை, ருசிக்கும் வாசனைக்கும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் தொடறதுக்கும் நீங்க வேரியேஷனா வச்சிட்டீங்க. ஆனா பொருள் ஒண்ணுதான். அதுக்கு பேர் அறிதல் தான், அறிவு தான். இந்த மாதிரி ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா அந்த ஒரே வேர்டு தான் அனைத்து செயலுக்கும் பொருளா இருக்கும். இது நம்மளுக்கு விளங்கணும், இது நம்மளுக்கு புரியணும்னா நம்ம கிட்ட அந்த அன்பு அதிகமாகும். அன்பு அதிகமாகி ஒருமை குணம் தோன்றும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையுமே அதை எடுத்து உன்னால ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரே வேர்டு தான் இருக்கும். ஆனா பொருள் மட்டும் பல இருக்கும் அதுக்குள்ள. ஆனா வேர்டு ஒன்னாதான் இருக்கும். எப்படி வேர்டு ஒண்ணு ஏன் பல பொருளா மாறிச்சு? ஏன்னா இங்க ஒருமையில இதெல்லாம் நடக்குது. அந்த ஒருமை குணம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது. நீங்க தான் பிரிச்சு சொல்றீங்க, பிரிச்சு பாக்குறீங்க. பிரிவினையை நீ வச்சிருக்கிற அந்த செயலுக்குள்ளேயோ அந்த விளைவுக்குள்ளேயோ இல்ல. அந்த பிரிவினை உண்மைன்ற ஒரு குணம் விளங்குனதுனாலேயே என்னால இந்த செயலை ஃப்ளூவெண்டா செய்ய முடிஞ்சிருக்குது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த முதல்ல இந்த செயலை செய்யலாம் அப்படின்னு நான் செய்யணுன்ற எண்ணம் தோன்றும் போது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், ஒரு வீடியோ பாக்குறேன், இல்ல பறவைங்கெல்லாம் தனியில்லாம இறந்து போயிருது. அதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு கொண்டத்தனமா ஒரு ஆசை ஏற்படுது. பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போச்சுன்னா நம்ம வாழ்றது இங்க வேஸ்ட் தானே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. தோணுன உடனே இது எப்படியாவது சரி பண்ண முடியுமே, நம்ம தான் இவ்வளவு வெல்டிங் வேலை நம்ம பாக்குறோம், நம்மளுக்கு ஈஸி தானே அப்படின்னு எண்ணம் தோணுச்சு. அது தோணுன உடனே இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி பில்லா வச்சா ஒரு குழந்தைங்க தான் டக்குன்னு சிந்திக்கும். சின்ன குழந்தைங்க விளையாட்ட ஒரு விஷயத்த செய்யும். நான் சொன்னேன் எல்லா செயலுமே ஒண்ணுதான், ஆனா பொருள் வேறுபட்டு இருக்கும், ஆனா செயல் ஒண்ணுதான். ஒரு குழந்தை விளையாட்டா ஒரு விஷயத்த போய் செஞ்சா கூட அந்த செயலை அந்த ஒரு தரத்துக்கு தகுதிக்கு சரியா செஞ்சுக்குது, கரெக்டா செஞ்சிருக்குது. ஆனா அது ஆசை இப்படி செய்யணும்னு, அதனால இறங்கி இருக்கு. அதனால எதோ முடியும். இப்ப நம்ம ஒரு உணவு சமைக்கிறது சின்ன சொல்லலாம், நம்ம ஒரு சின்ன குழந்தைங்க விளையாட்டா உணவு சமைக்கிறேன்னு பண்ணும். ஆனா எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாரு. ஆனா அது செய்யும், அது விளையாடும், அது அவ்வளவுதான். எனக்கு கூட இந்த எண்ணம் தோணும் போது கூட திடீர்னு இந்த மாதிரி பார்த்த உடனே தோணுச்சு, இது நம்ம எப்படியாவது சரி பண்ணணும். பறவைங்க இறந்து போறோம், நம்ம வாட்டர் வேஷன் தோணுன உடனே இது எப்படியாவது செய்யணும், வெல்டிங் செய்யணுன்ற ஒன்று எண்ணம் வந்த உடனே சரி நம்ம அதை செஞ்சிட முடியும் நம்மளால அப்படின்னால இந்த பறவைகளுக்கு கிளாம்ப்லாம் போட்டு மரத்துல வச்சு தண்ணி ஊற்றினா சூப்பரா இருக்கும் அப்படி எண்ணம் தோணுது. அப்படி எண்ணம் தோணுன உடனே நம்ம பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், சொன்ன உடனே நான் செஞ்சு தரேன், நம்ம பண்ணலாம், நான் கூட வரேன் எல்லாம் சொல்றாங்க. இது எப்படி இது எல்லாரும் ஒன்னே அதை அக்செப்டன்ஸ் பண்ணாங்கன்னா இதுதான் ஒரு விஷயம். இது ஏற்கனவே நான் எல்லாருமே அன்பா இருந்திருக்கிறேன், என்கிட்ட ஒருமை குணம் இருந்திருக்குது. எனக்கு அப்ப தெரியல அது ஒருமை குணம்னா இதுதான் போல, அன்புனா இப்படிதான் இருக்கும்போது தெரியல. நான் எல்லாத்தையும் நான் யாருக்கு என்ன ஹெல்ப் கடலாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் ரொம்ப அன்பா பேசுவேன், எல்லாத்தையும் சரியா இருக்கும்னு ஆசைப்படுவேன். இது என்னோட இயல்பான ஒரு குணம், இதுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி இருந்தது. அந்த இருந்ததுனால இந்த செயலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
எல்லாரோட அரவணைப்பும் எல்லாரோட கைப்பிடிச்சு இந்த செயலை செய்யறதுக்கான ஒரு பெரிய சூழலும் எல்லாரும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு நான் முன்னாடியே இவங்க எல்லாருமே நான் அன்பா இருந்திருக்கேன். ஆக மொத்தம் என்கிட்ட ஒருமை குணம் இதுக்கு முன்னாடியே விளங்குது. அதனாலேயே இந்த செயலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ சொன்னேன், இப்ப இந்த செயலை செஞ்சு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எல்லா பொருளுமே ஒரே பொருளா இருக்குது. இங்க அப்ப அந்த ஒருமைன்ற ஒரு குணம் எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குது. அந்த ஒருமை உன்னோட விளங்கும் போது மட்டும்தான் அந்த ஒருமைக்கான பொருள் உன்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் இந்த ஒருமைன்ற பொருள் இப்பதான் நான் வளர்க்குறோம். எங்க ஒருமை விலை நாங்க ஜீவகாரணி விலங்குன்னு போட்டிருப்பாரு. எப்படி இந்த ஜீவகாரணி இந்த இத்தனை வருஷமா கண்டினியூஸா ஃப்ளோவெண்டா போயின்னு இருக்குது, இது எப்படி இத்தனை பரிமாணமான நடந்துனே இருக்குது, அதிகமாக போயிட்டு இருக்குது, அறிவும் கூட வந்துருக்குது. காரணம்னா ஒருமை விலங்கு இருக்குது. அந்த ஒருமை விலங்குனால இது இவ்வளவு நாள் செய்யறதுக்கு நான் சூழல் உருவாக்குது. எத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 விதமான செயல்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குது. இது எல்லாமே இல்லாம ஒரு பெரிய அறிவை கொடுத்துருக்கு. இப்ப இந்த அறிவு வந்ததுனால நான் வந்து ஒருமையை பத்தி ரொம்ப ஆழ்ந்து பேசுவேன். ஏன்னா ஒருமைன்னா எல்லாம் ஒண்ணுன்னு அர்த்தம். நான் இந்த செயலை செஞ்சு எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய அறிவு வெளிப்பாடு. நான் யாரையுமே ஏற்றத்தாழ்வா பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு அறிவு வந்துச்சு என்கிட்ட. ஆனா நான் இங்க வெளியே தோற்றமா ஒருத்தட்ட பார்த்தா ஒரு சரி நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஆனா உள்ளார்ந்து போனா அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா உள்ளார்ந்து என்னால பேச முடியாது, அந்த வார்த்தையும் என்னால சிந்திக்கவும் முடியாது, எனக்கு தெரியும் அது. ஆனா வெளி தோற்றமா நான் பேசும்போது நான் ஒருத்தர் சரின்னு சொன்னா இன்னொருத்தர் கூட அவர் சரின்னு சொல்லுவார். நான் இவர் சரின்னு சொன்னா அவர் என்ன பார்ப்பாரு, அவர் என்கிட்ட அப்ப அவர் சரி அப்ப நான் சரியா என்ன கொஸ்டின் கேட்பார். இந்த கொஸ்டின் இவங்க நார்மலா, ஏன்னா இது விளையாடுற இடம், இந்த விளையாடுற இடத்துல இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தேதான் இருக்கும். ஆனா இந்த ஏற்றத்தாழ்வு இடத்துல இவங்களுக்கு எது சரி நீங்க சொல்றீங்களோ நம்ம அதை சரின்னு சொல்லிதான் ஆகணும். அதை நான் சரியில்லை அதை இப்படி மாத்தி நான் சொன்னா இவனால ஏத்துக்க முடியாது. ஆக மாத்திரம் ஏதோ ஒண்ணு ஏத்துக்காம இருக்கும் போது ஏதோ ஒண்ணு ஏத்துக்க போகுது. இதுதான் இங்க நடக்கும். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே சரி. ஆமா, எல்லாமே ஒண்ணுதான். எதுலயும் எந்த வேரியேஷனும் இங்க கிடையாது. இந்த அளவுக்கு அறிவு வரதுக்கான சூழல் அந்த ஒருமைன்ற குணத்தினால புறப்பட்டது. அப்ப அந்த ஒருமைன்ற குணம், அந்த ஒருமைன்ற ஒரு குணம் பாத்தீங்கன்னா எல்லா செயலுக்குள்ளயுமே இருக்குது. நான் சொல்ற வார்த்தை ஒண்ணுதான், ஆனா பொருள் வெவ்வேறையா இருக்கும். ஆனா வார்த்தை ஒண்ணுதான். அப்ப அதுல ஒருமை விளங்குதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்குள்ளயுமே இது அடங்கி இருக்குது. எப்படி ஒரு 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 செருப்பு அரை கனெக்ஷன் செருப்பு கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு விட்டலான்னுக்கிறியா, ஓட்டினா அவர் கொஞ்ச நேரம் செயல்படுத்தி கொஞ்ச நேரம் அதை பயன்படுத்திட்டு போறேன்றாரு. ஒரு வாகனமா இருந்தா சொன்னா அந்த வார்த்தை பொருந்தும். ஒரு செருப்புக்கு பொருந்தும்னா பொருந்தும். ஏன்னா அதுவும் இயங்குது, அதுவும் வேலை பார்க்குது, இதுவும் இயங்குது, இதுவும் வேலை பார்க்குது. அதே போலதான் இங்க எல்லா பொருளுமே இயங்குது, எல்லா பொருளும் வேலை பார்க்குது. அது நீ ஆயினும் சரி, அது ஒரு வாகனம் ஆயினும் சரி, அது இந்த மாதிரி போன் ஆயினும் சரி, அது ஒரு எந்த ஒரு செயல் ஆயினும் சரி, நீ வாயிலிருந்து வர வார்த்தை ஆயினும் சரி, சொல்லுறது எல்லாமே ஒரு ரன்னிங்ல இருக்குது, எல்லாமே ஒரு பயன்பாட்டுக்குள்ள இருக்குது. இது எல்லா இந்த ஒரே சொல்லி எல்லாத்துக்கும் போறோம், நாம பொறுத்துதான் செய்யும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு பண்ணலையா, கொஞ்ச நாள் ஓட்டிட்டு பண்ணல, கொஞ்ச நாள் செஞ்சுட்டு, இது எல்லாமே நம்ம இந்த வார்த்தை வரும். இப்ப ஒருமைன்ற ஒரு குணம் எல்லாத்துக்குள்ளேயும் மிங்கிலா இருக்குதுன்னா இருக்குது. அப்போ இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருமை தான் காரணம். அந்த ஒருமையில தான் இவ்வளோ நிகழ்வு நடக்குது. இந்த ஒருமை ஒரு மனிதனுக்குள்ள தோன்றுனா, இந்த ஒருமை ஒரு மனிதனுக்குள்ள தோன்றுனா இந்த நடக்குது இல்லையா, அந்த ஒரு பெரிய நிகழ்வு, இந்த நிகழ்வுக்கு அவனால ஸ்டாப் பண்ணிட முடியும், தீர்வு சொல்லிட முடியும். ஏன்னா அந்த ஒருமை இருக்குது. அந்த ஒருமை இங்க பல விளைவா இருக்குது, பல செயலா இருக்குது, பல நிகழ்வா இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஒருமைன்ற குணம் மட்டும் இருந்துனே இருக்குது. பொருள் ஒண்ணுதான், செயல் விளைவு அதிகமா இருக்குது, பல செயலா இருக்கும், பல விளைவா இருக்கும். ஆனா பொருள் ஒண்ணுதான். அப்ப அந்த ஒண்ணுன்ற ஒரு தன்மையை நீ உணரும் போது மட்டும்தான் நீ அதுவும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு அறிவு வரும். அந்த அறிவு வரும்போது இங்க எல்லாமே நானா இருக்குன்ற ஒரு பெரிய புரிதல் வரும். அந்த புரிதல் வந்தா இதுக்கு சொல்யூஷன் எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லிதான் அவனோட கட்டாயம் ஆகும், சொல்லவும் முடியும். அப்ப அது சொன்னா அந்த நிகழ்வு இங்க நடக்குமானா 100% நடக்கும். ஏன்னா ஒருமை வந்துச்சு, அந்த ஒருமை பலவா விரிஞ்சிருக்குது. அந்த ஒருமை என்னோட ஒன்று கூடும் போது, அந்த ஒருமை குணம் வரும்போது, அந்த ஒருமை குணத்துல இருந்து இந்த வார்த்தை புறப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உலக உயிருக்கு எல்லாமே ஒரு நித்தியமான இன்பம் கிடைக்கக்கூடிய சூழல் நடக்கும். இந்த ஏற்றத்தாழ்வான ஒரு நிகழ்வு எவ்வளவு விஷயம் பாருங்களேங்க. எவ்வளவு ஜீவராசி நோயில ஒரு ஜீவராசி பிச்சு சாப்பிட்டுன்னு, ஒரு மனிதனை நசுக்கி வாழ்ந்துன்னு, இப்ப அங்கங்க பாம்பு போட்டு குண்டு வச்சு என்னென்னோ பண்றோம். இதெல்லாம் யாருக்கு யாரை பண்ணிக்கிறோம் பாருங்களேன். ஆமா, ஒரு மனிதனுக்கு பண்ணிக்கிறான், கேட்டா அதை சரின்னு சொல்றான். அவங்க இது கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க, இது அதை அவனை கொல்ற. இது நடக்குதுங்க. இதை சரின்னு சொல்லி நம்மளும் போயின்னு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம கிட்ட அந்த ஒருமை குணம் இல்லை, சரியான அன்பு இல்லை. அதனால எல்லாத்தையுமே ஓகே 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 போயின்னு இருக்கிறோம். அந்த ஓகேன்னு போறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. அளவுக்கு மீறி துன்பம் தான் இதுக்கான ஒரு பெரிய முடிவை கொடுக்கும். சிறிய வலி சிறிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய வலி பெரிய மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். ஆனா வலி என்பது ஒண்ணுதான். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னா நீங்களை பொறுத்தவரை பெரிய வலி வந்தா நான் போவேன்ற தன்மை நம்மகிட்ட இருக்குது. நம்ம யாருமே ஒரு விஷயத்த அன்பா சொல்லும் போதோ, நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லும் போது கேட்க மாட்டோம். இது நம்மளோட குணம். ஆனா இதுவே உன்னால முடியல, ரொம்ப சிரமம், அது கஷ்டமா, நீங்க எல்லாத்தையும் கேட்பேன்.
அந்த அன்னைக்கு நீ கேட்கறதுனால உனக்கு பெரிய அறிவு அனுபவம் வருமானம் வராது. அந்த ஒரு துன்பமான நிகழ்வு மாறி போச்சுன்னா நீ அதை விட்டு விலகி போயிடுவ. கண்டிப்பா உண்மைதானே? உண்மைதாங்க. அதான் சொன்னீங்க, எல்லா செயலுக்குள்ளயும் ஒருமை இருக்குது. அந்த ஒருமை எதுக்கு நடக்குதுன்றது, இந்த துன்பமும் சரியா நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஒரு சரியான நிகழ்வும் சரியா நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, எல்லாமே மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, இது முடிவை நோக்கிய பயணத்துக்குள்ள போகுதுன்றது எனக்கு தெரியுது. இது உங்களுக்கு நார்மல் பீப்புள் புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அன்பா இருக்கணும்னு ஆசைப்படணும், கருணை அதிகமாகணும், அதுல ஒருமை குணம் வரணும். இந்த மாதிரி எல்லா வேடுக்குள்ளயும் எல்லா சொல்லியும் ஒன்னா பார்க்கக்கூடிய தகுதி நீங்க வளர்த்துக்கணும். எதுவுமே நீ வந்து எதாயினும் இது இது இப்படி இது இப்படின்னு நீ சொல்லலாம், இது சொல்லும் போது தான் சரின்னு சொல்லலாம். அது தெரியாதவங்களுக்கு புரியாதவங்களுக்கு ஆரம்பத்துக்கு தான் இது ஓகே. ஆனா நீ அன்புன்ற ஒருக்குள்ள போனோம்னா எல்லாத்தையும் ஒன்னாதான் பார்க்க முடியும். உயிர்னா ஒண்ணுன்னு சொல்லலாம், வலினா ஒண்ணுன்னு சொல்லலாம், துன்பம்னா ஒண்ணுன்னு சொல்லலாம், இன்பம்னா ஒண்ணுன்னு சொல்லலாம். உண்மைதானே? வலினா ஒண்ணுதான், இன்பம்னா ஒண்ணுதான், துன்பம்னா ஒண்ணுதான். இப்ப இது எல்லாமே பாருங்களேன், இப்ப இன்பம்னு சொன்னா எல்லாத்துக்கும் பொருந்திடும். நிறைய வேடு தூக்கி ஓரம் போடலாம். இன்பம் தான் எல்லா பொருளுமே. நான் சுகம், நான் சந்தோஷமாகறேன், நான் சூப்பராகிறேன், நான் ஜாலியாகிறேன், நான் ருச்சிச்சு சாப்பிட்டேன், நான் காதல சந்தோஷமா கேட்டேன், எல்லாத்துக்கும் பேர் இன்பம். ஒரு பொருளா மாறுதா? அப்ப அந்த ஒரு பொருளா நீ சிந்திக்கும் போது என்னன்னா, அந்த ஒரு சொன்ன பாருங்க, எல்லா பொருளும் சேர்ந்து ஒரு பொருளா சிந்திக்கும் போது மட்டும்தான் நம்மளோட ஒருமை ஆணித்தனமாகும். அந்த ஒருமை ஆணித்தனமா ஆகும் போது மட்டும்தான் உன்னோட உணர்வு அந்த ஒருமையில நுட்பமாகும். அந்த ஒருமையில நுட்பமாகும் போது மட்டும்தான் நீ மூலம்ன்றத தன்மை உன்னால இங்கேயே உணர முடியும். நீ மூலன்றது இங்க அறிஞ்சிட்டா, இந்த மூலத்தை உணரக்கூடிய சக்தி வந்ததுனால இந்த மூலத்துக்கான முழுமையான சொல்யூஷனும் விளக்கத்தையும் முடிவையும் உன்னால சொல்ல முடியும். அதுக்கு ஒருமைன்ற ஒரு குணம் தான் நம்மளுக்கு மூலமா இருக்கும். அந்த ஒருமை உன்னோட விளங்கணும்னா அப்போ உங்கள்கிட்ட அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க ஆழ்ந்து போங்க. நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா கருணை பெருகும். கருணை பெருகுன்னா உங்களோட அறிவு அதிகமாகும். அறிவு அதிகம் போது ஒருமை குணம் வரும். ஒருமை குணம் வந்தா அனைத்தும் நீங்கிற புரிதல் 100% நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அந்த மாற்றத்தை உணர்றதுக்கோசம் இந்த பயணம், இந்த தேகம். இந்த தேகத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கினா பெரிய மாற்றம் வரும். அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற குணத்துமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு நீங்க கருமையா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. எல்லாத்தையுமே இப்போ ஒரு நாய்க்கு கொடுக்கறது பெரிய விஷயமா, இல்ல ஒரு எறும்பு கொடுக்கறது பெரிய விஷயமா, இல்ல ஒரு மனிதனுக்கு கொடுக்கணுன்ற ஒரு குணமே பெரிய விஷயம். அது எறும்புக்கு போட்டாலும் சரி, நீ நாய்க்கு போட்டாலும் சரி, பறவைக்கு போட்டாலும் சரி, மனிதனுக்கு போட்டாலும் சரி, கொடுக்கணுன்ற ஒரு குணம். அந்த குணம் தான் அதுக்கு பேர் ஒருமைன்னு அர்த்தம். கொடுக்கணுன்ற குணம் உங்ககிட்ட வந்தா நீ ஒருமைக்குள்ள வரன்னு அர்த்தம். நான் இது கொடுக்கணும் அது குணம். கொடுக்கணுன்ற குணத்தை அதிகமாக்கு, நீ எல்லாத்துக்குமே கொடுப்ப. உன் கொடுக்கணுன்ற குணத்தை நீ இல்லாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சிரமம். கொடுக்கணுன்ற குணத்தை உருவாக்க முதல்ல ஒரு எறும்புக்கு அரிசியோ சர்க்கரையோ நான் போடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பி. கொடுக்கணுன்ற எண்ணம் உன்ட்ட வருதுன்னு அர்த்தம். அதை கொடுக்கணும் அப்படின்றது பேர், அதுக்கு பேர் அன்பு. உன் அன்பை ஒருத்தருக்கு நீ வெளிக்காட்ட போற, அவருக்கு நீ உன் அன்பை வெளிக்காட்டும் போது அந்த அன்பின் நிமித்தமா அவரு ஒரு அன்பை விட்டு வெளிக்காட்டுவார். நீ எறும்புக்கு போடும் போது அந்த எறும்பு அதோட அன்பை காட்ட மாட்டேன், அதோட அன்பை காட்டும் போது உன் அன்பு ரெட்டிப்பாக போடும். உன் அன்பு ரெட்டிப்பாகும் போது நீ ஒரு நாய்க்கு உன்னால உணவு போட முடியும், ஒரு பறவைக்கு உணவு போட முடியும். அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அன்பு உன்னோட அன்பு ஒன்று கலக்கும் போது இன்னும் அன்பு கூடும். அப்போ ஒரு சரியில்லாத மனிதனுக்கிட்டையும் ஒரு நார்மலா மனிதன்கிட்ட போய் அன்பை காட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த நார்மலா மனிதன்கிட்ட நீ அன்பை காட்டணும், அவனுக்கும் ஒரு நல்லது செய்யணும், நீ போனோம்னா அவன் என்னென்னலாம் செஞ்சாலும் நீ அதை ஏத்துக்குன்னு செய்யணும். அப்பதான் உன்னால செய்ய முடியும். அப்ப அந்த பக்குவம் உனக்கு வரணும்னா முதல்ல இவங்க கிட்ட நீ போய் அந்த ஒருமையில இவங்களுக்கு எல்லாத்தையும் நீ செய்யும் போது அவங்க உன்னோட அன்பை ரெட்டிப்பாக்கூடிய வேலையை தானா நடந்தணும். அது அன்பு அளவுக்கு மீறி ரெட்டிப்பான உடனே நீ மனிதனோட போய் டைப் பண்ணி ஒரு செயலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு அன்பையோ ஒரு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு அன்பை நீ உன்னால பெற முடியும். அந்த அன்பை நீ பெறும் போது உங்ககிட்ட ஒருமை குணம்ன்றது அளவுக்கு மீறி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்க எல்லா ஜீவராசியுமே சேர்ந்தது ஒரு பொருள் தான். அதுல மூலமா இருக்கிறது மனிதன். ஒரு மனிதனை இணைய முடியுமான்னு இணைய முடியாது. ஆனா ஒரு மனிதன் ஒரு ஜடத்தோடையோ ஒரு ஜீவராசியோடய எல்லாத்தோடய கனெக்ட் ஆக முடியும். ஒரு மனிதனோட தான் இணைய முடியலைங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இப்ப அந்த பெரிய ப்ராப்ளத்துக்கு தீர்வுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல அன்புன்ற ஒரு சொல்ல போங்க. இதுக்கு செய்யலாமா அதுக்கு செய்யலாமா செய்யணுன்ற ஒரு குணம், நான் கர்மிய செய்ய போறன்ற ஒரு குணமே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு நீங்க இருக்கிற ஜீவராசியோட முதல்ல அன்பை காட்ட ஆசைப்படுங்க. நீ எண்ணத்தை கொடுக்குறது அது உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. அந்த திரும்பி வர்றதுன்றது ஒண்ணுதான் ரெட்டிப்பாகுதுன்னு அர்த்தம். அந்த ரெட்டிப்பு தன்மை ஒருமை குணத்தை உருவாக்கும். ஒருமை குணம் வரும்போது நீ மனிதனுக்கிட்ட எல்லாமே உன்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண உன்னால முடியும். அவங்ககிட்ட இருக்கிற அப்ப அந்த குணத்தையும் நீ ரெண்டு பேரும் கலந்து உரையாட முடியும். அப்படி உரையாடும் போது உங்களோட அறிவு ரொம்ப நுட்பத்துக்குள்ள போகும். அப்படி நுட்பத்துக்குள்ள போனா இங்க நடக்கிற அனைத்து விதமான துன்பத்துக்கும் நம்மளால சொல்ல முடியும். இங்க எல்லா ஞானியுமே எல்லா மக்களும் சொல்லிக்கிறாங்க, அன்புதான் இங்க அனைத்துமே. அன்புடையோர் எல்லாம் உடையோர். அப்ப அன்புன்ற ஒரு சொல்லு நம்மளுக்குள்ள அதிகமாகும் போது நம்மள மாற்றம் பண்ணும். நம்மள இருக்கிற சுத்தி இருக்கிற அனைத்து பொருளையும் மாற்றம் பண்ணும். இங்க அனைத்து பொருளும் இல்லாம பண்ணும்.
அது இல்லாம பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் தரமும் அன்புன்ற ஒரு பொருளுக்குள்ள உண்டு. ஏன்னா அன்பு அதீதமானால் நீங்க அனைத்துக்குமே பேரின்பத்தை கொடுக்கணுன்ற குணம் அதுக்கு புறப்பட்டால் நீங்க எல்லாமே இல்லாம கட்டாயம் ஆகும். உண்மை, உண்மை. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி.